கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானம் பண்ணும்படி எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். இந்த வார்த்தைக்குள் இருக்க தெய்வீக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தார். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் நம்மை போல பல தேவைகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் ஒரு நாள் ஆண்டுடைய சமுத்திர விதமாக ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா நான் உம்மை போக விடேன். ஆசீர்வாதம் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆசீர்வாதம் யாரும் தேவையில்லை என்று சொல்ல மாட்டோம். உலகத்திலே ஆசீர்வாதங்கள் என்று நாம் எடுக்கும் பொழுது ஆஸ்திகள், பொருள், பணம் இவை எல்லாமே மனிதனுக்கு ஆசீர்வாதமாக தோன்றுகிற காரியங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் இதே போல் அவன் வெறுங்கையனாக தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனாலும் அங்கே உழைத்தான். அவன் தன் பலனாக அவனுக்கு அவனுடைய உழைப்பின் முயற்சியினால் 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. திரளான ஆட்சிகள் உடையவனாக அவன் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு வருகிறான். உதாரணமாக இங்கே இருக்க ஒருவர் அயல்நாட்டுக்கு போகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். போய் அங்கே பல வருஷங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தோடு கூட ஆட்சியோடு கூட அவர் திரும்ப தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகிறது போல யாக்கோபும் தன்னுடைய கானான் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு போய் அங்கே 20 வருஷ காலம் இருந்து திரும்ப அவன் மிகுந்த ஆட்சியுடையவனாக தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகிற பொழுதுதான் ஒரு நாள் இரவு தேவ சமூகத்திலிருந்து விதம் ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். யாக்கோபிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம். உனக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருக்கிறதே, ஏராளமான பணம் எல்லாம் இருக்கிறதே, அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டால் அவன் சொல்வான், இவைகள் ஆசீர்வாதம் என்று எடுக்க முடியாது. இதை கர்த்தரை நம்புவதற்கு மாத்திரம் அல்ல, தெய்வமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த ஆஸ்திகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். தெய்வம் இல்லை என்று மறுதலிக்கிறார்கள். ஆனால் அவர்களும் நல்ல ஆட்சி உடைய சீமானாக பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்களே. அப்படியானால் இதை பார்க்கிற மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆராதிக்கிறவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இந்த ஆசீர்வாதம் அல்ல, இதை பார்க்கணும் மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அவன் சொல்லியிருப்பான். உலகத்தில் ஆட்சிகள் இருப்பது நல்லது. அது தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கும் இருக்கிறது, தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் அது இருக்கிறது. அப்படியானால் அந்த ஆசீர்வாதம் தேவன்தான் கொடுத்தார் என்று நாம் எப்படி எடுக்க முடியும்? அப்புறம் அதை பார்க்க மேலான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவன் தேட ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான், போராடி ஜெபித்தான். ஓசியா தீர்க்கதரிசனம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் அழுது புலம்பி தூதனாரோடு கூட அவன் போராடினான், போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆட்சிகள் இருப்பது நல்லது. ஆனால் சமாதானம் இருக்கிறதா? அந்த ஆட்சிகளினாலே சந்தோஷம் இருக்கிறதா? அந்த ஆட்சினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? அந்த ஆட்சிகளினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தால் அந்த இடத்தில்தான்
யாக்கோபை போல நாமும் ஜெபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டும்? அது சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷம் நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், விடுதலை உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சுகம் நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆரோக்கியம் நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், தீர்க்காயுள்ள நீடித்த நாட்கள் உள்ள ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இம்மையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போன பின்பும் அது நித்திய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்? இந்த ஆசீர்வாதம் யார் நமக்கு தருவார்? நான் சம்பாதித்த ஆசையினாலே அதை நான் பெற முடியுமா? அல்லது மதங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் என்னை அந்த பாவம் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியுமா என்று கேட்டால், அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மன சரீரத்தை யார் என்னை விடுதலை ஆக்க கூடுவார் என்று அவர் சொல்வதை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஹரியானாவிலே போய் மிஷனுடைய வேலை செய்யும் பொழுது, அப்பொழுது ஒரு சகோதரி எங்களை அவள் வீட்டில் ஜெபிக்க கூப்பிட்டார்கள். அப்பொழுது நாங்கள் அந்த வீட்டிலே போகும்பொழுது ஒரு சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு வீடு தான். ஆனால் அவள் சொன்ன சாட்சி மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நான் ஹரியானாவுக்கு நான் கணவனை இழந்த நிலைமையில் பிள்ளைகளோடு கூட பிச்சை எடுக்கும்படியாக நான் கடந்து வந்தேன். அப்பொழுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல ஜபக்கூட்டம் நடந்தது. ஒரு கோயிலுக்குள் நான் போனேன். பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த சகோதரி அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். இயேசு என்னை ரட்சித்தார், சமாதானம் தந்தார், சந்தோஷம் தந்தார், பாவ மன்னிப்பை தந்தார், பாவத்திலிருந்து விடுதலையும் தந்தார். அதற்கு பின்பு நான் பிச்சை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நான் வீட்டிலே வேலை செய்து சம்பாதித்து இந்த பொருட்களை எல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஐயா, எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்றார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சகோதரி அடைந்த அந்த மேலான அந்த ரட்சிப்பை அனுபவத்தை தான் யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பின் ஆசீர்வாதம், அது சந்தோஷத்தின் ஆசீர்வாதம். இதை அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்க, அவன் பேர் என்ன? ஏன் ஆண்டவருக்கு அவருடைய பேர் தெரியாதா? தெரியும். ஆனாலும் 20 வருஷங்களுக்கு முன்பாக ஈசாக்கு அவனுடைய தகப்பனிடத்தில் உன் பெயர் என்ன என்று கேட்ட பொழுது தன் பெயரை மாற்றி ஏத்தா என்று பெயர் சொன்னான். பொய் சொன்னான். இதை ஆண்டவர் அறிவார். ஆகவே இப்பொழுது கேட்கிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், உன் பெயர் என்ன? அவர் சொல்கிற, என் பெயர் யாக்கோபு. உண்மை நிலைமையை ஒத்துக்கொண்டான், மனம் திரும்பினான். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது தெரியுமா? ஆட்சிகளில் அல்ல. ஆட்சிகள் நல்லது தான், அது தேவன் கொடுக்கிறவர் தான். தேவனற்றவர்களும் ஆட்சியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதலினாலே உண்டாகும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம், மனம் திரும்புதலினாலே உண்டாகக்கூடிய தெய்வீக சுகம், மனம் திரும்புவதனாலே உண்டாகக்கூடிய தெய்வீக விடுதலை, மனம் திரும்புவதனாலே உண்டாகக்கூடிய தெய்வீக சமாதானம். அவன் ஒத்துக்கொண்டான், என் பெயர் யாக்கோபு. நான் 20 வருஷத்துக்கு முன்பாக என் தகப்பனிடத்தில் நான் தவறான தகவலை கொடுத்தேன், பொய் சொன்னேன், ஏசா என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது நான் யாக்கோபு என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். அதே யாத்ரா 32, 27, 28 வசனங்களை பார்க்கும் பொழுது
உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம். ஒரு பிரபுனுடைய நிலைமை சாதாரண நிலைமையிலிருந்து தெய்வீக நிலைமைக்குள்ளாக, தெய்வீக நன்மையை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்குள்ளாக அவருடைய ஆத்மா தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போனது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அருளும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் பெயர் எப்சிபா என்றும் யூலா என்று அழைக்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். உண்மையிலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் அவர் என் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் தேவகுமாரன் ஜீவன் உள்ளவராக, அவர் என் பலவீனங்களை சுமந்தவராக, என் நோய்களை சுமந்தவராக, என் பாவத்தை சுமந்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தவராக இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி இருக்கும். அதுதான் முக்கியம் தேவனுடைய பிள்ளை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் மாறாதது. யாருக்கு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் சரி, கல்விமானாக இருந்தாலும் சரி, கல்வி இல்லாதவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வு என்பது எதுவுமே இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் இன்றைக்கு ரட்சிப்பார். இன்றைக்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உலக ஆட்சி இருக்கலாம், ஆனால் ஆன்மீக ஆசீர்வாதம் இருக்கிறதா? வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறதா? வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா? வாழ்க்கையிலே விடுதல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? இது எல்லாவற்றின் நடுவாக நீங்கள் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய மாறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிக்கிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுவை நான் 1978 ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 10:45 மணிக்கிட்ட ஜெபித்து கொண்டு போய் இயேசு என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார், பாவத்தை மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு இந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடிகிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களை ரட்சிப்பார். அதே யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய குமாரன் மூலமாக அந்த ரட்சிப்பை தருகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். தேவ கிருபைக்குள் சமாதானத்துக்குள் வைத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தந்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.